அனைவருக்கும் வணக்கம். அமித்ஷா அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை பேசினதா தெலுங்கானாவுடைய காங்கிரஸ் வந்துட்டு ஒரு வீடியோவை விட்டிருந்தாங்க. அது என்ன உண்மை தன்மை அப்படின்னு பார்க்கும்போது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதாவது அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. அமித்ஷா அவர்களே வந்துட்டு சமீபத்தில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அஸ்ஸாமில் வந்துட்டு என்ன சொல்லி கொடுத்துருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி காங்கிரஸ் வந்துட்டு ஒரு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக இப்படி என்னுடைய வாய்ஸை மாற்றி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க, இப்படி ஆதாயம் தேட முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இப்படி பண்ணாங்க, ஏஐ தொழில்நுட்பம் வந்துட்டு இப்படி ஒரு உள்துறை அமைச்சருக்கே வந்துட்டு நடக்குது அப்படின்னா எப்படி இதை எடுத்துக்கிறது. டீப் ஃபேக் அப்படிங்கிறதுல நம்ம இது வரைக்கும் ஆக்ட்ரஸ் எல்லாம் மாட்டினது தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வாய்ஸு சேஞ்ச் பண்ணி ஒரு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போய் கிடக்கிறாங்க. காங்கிரஸ் ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரோட கேள்வியாக இருக்குது. சரி, அது என்ன வீடியோ, என்ன உண்மையாக பேசியிருக்காரு, என்ன பொய்யா அவங்க சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். भारतीय जनता पार्टी की सरकार बनेगी तो एक गैर संवैधानिक एससी, एसटी और ओबीसी का है वो रिजर्वेशन को हम समाप्त कर देंगे। रिजर्वेशन को हम समाप्त कर देंगे। भारतीय जनता पार्टी की सरकार बनेगी तो एक गैर संवैधानिक मुस्लिम रिजर्वेशन को हम समाप्त कर देंगे। ये अधिकार तेलंगाना के एससी, एसटी और ओबीसी का है, वो अधिकार उनको मिलेगा और मुस्लिम रिजर्वेशन को हम समाप्त कर देंगे। ஓகே, பார்த்துட்டிங்களா? இது ஃபுல்லாக நமக்கு தமிழில் இல்லை, அதனால் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இது தமிழில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சட்டத்திற்கு முரணான எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி இடைய ஒதுக்கீடுகளை ரத்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினதாக காமிச்சிருக்காங்க காங்கிரஸ். இது மூலமாக ஒருத்தர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. சமன் வந்துட்டு தெலுங்கானாவுடைய சிஎம் ரேவந்த் ரெட்டி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, காங்கிரஸ் இந்த மாதிரியான வேலையில் ஈடுபட்டது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இது உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் பேசினது என்ன அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோடைய தமிழாக்கம் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் சட்டத்திற்கு முரணான முஸ்லீம் இடஒதுக்கீடுகளை முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த உரிமை தெலுங்கானாவில் உள்ள எஸ்சி, எஸ்டி மற்றும் யாருக்கு உரியதுன்னு சொல்லியிருக்காரு, ஓபிசிக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இது இப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, எஸ்சி, எஸ்டி அவங்களுடைய ரிசர்வேஷனில் இருந்து மைனாரிட்டிக்கு பார்த்திங்கன்னா 4% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கானாலேயும் அதே மாதிரி தான் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அவங்கக்கிட்ட இருந்து 5% வந்துட்டு முஸ்லீம் மைனாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. ரிசர்வேஷன் அப்படின்னா ஒருத்தங்கள்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கறது காங்கிரஸ் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் கூட இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சமீபத்தில் ஒரு வீடியோவில் பார்த்தோம். சொத்தை வந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரில. சரி, ஃபேக் வீடியோ, நீங்கள் எது ரியல் எது உண்மை அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதனால் இது இனி எந்த வீடியோவாக இருந்தாலும் மக்கள் நம்ம பார்த்து தான் நம்ம எடுத்துக்கணும். அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காரு, எந்த கட்சியினரும் இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு நம்பகத்தன்மை மக்களிடம் வந்துட்டு கொண்டு போய் சேர்த்துறதுல இந்த வீடியோ, பிரிண்ட் மீடியா, அப்புறம் விஷுவல் மீடியா இதுக்கெல்லாம் பங்கு இருக்குது. ஆனால் ஒரு கட்சி இப்படி ஒரு நிறைய பேர் அவங்கள நம்பிட்டு இருக்கலாம். இப்படி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை அவங்களுக்கு போகும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன் அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில. அதனால் இந்த மாதிரி மீண்டும் எந்த வீடியோவையும் நீங்கள் போட்டிங்கன்னா நம்புறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. அதனால் போலியாக இந்த மாதிரி சித்தரித்து போடுற வீடியோவையும் இல்லை சித்தரித்து சொல்கிற விஷயங்களையும் இனியாவது காங்கிரஸ் நிறுத்துமா அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க.